ஆனால் தமிழ்நாட்டில் பாதுகாப்பற்ற பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வர வேண்டும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சார போர் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் அண்ணன் திருமாவளவனை 2-3 நாளாக பார்க்குறேன். வலதுசாரி உள்ளே வந்துடக்கூடாதுன்னு, சாரி வலதுசாரி வரதான் செய்யும், அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஏன்னா இன்றைக்கி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது என்னென்னா, ஈரோடு நம்ம கரூரில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் சமைத்த உணவை பரிமாறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. அதனால இன்றைக்கி ஒரு சமூக நீதியை பாதுகாத்து கொண்டு இருப்பது வலதுசாரிகள் தான். இன்றைய காலகட்டத்தில் மிக வருத்தமான ஒன்று என்ன என்றால், ரயில் டிக்கெட் ஏற்றுனாங்க 10 ரூபா, யாருக்கும் மன கஷ்டப்படாமல் 500 கிலோமீட்டர் தாண்டினா. ஆனால் இன்றைக்கி கோயம்புத்தூரில் நாங்கள் ஃப்ளைட்டில் வந்தோம். ஒரு தம்பி சொன்னார், ஃப்ளைட் சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டார். 7000 ரூபான்னு. நான் ஆம்னி பஸ்ஸில் வர்றதுக்கு 8000 ரூபா ஆகுதுக்கா அப்படின்னாரு. அப்போது பஸ்ஸை விட ஃப்ளைட்டோட பஸ் அதிகமாக விலையேற்றத்தோடு ஓடிக்கொண்டு இருக்கிறது. அண்ணன் ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில் முதல்ல அதெல்லாம் கவனிக்கணும். 3 மடங்கு ஏறி இருக்கு ஆம்னி பஸ்ஸோட விலை. புது வருஷத்துக்கு பொங்கலுக்கு வரவங்க 3 மடங்கு விலையை கொடுத்து ஏறி வந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் முதலில் அதையெல்லாம் கட்டுப்படுத்துங்க. எல்லாத்தையோட மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நேற்று தமிழ் இணைக்கிறது, தமிழை பற்றி மட்டுமே இந்த ஆண்டோட இறுதி நிறைவான மன் கி பாத்தில் தமிழை மட்டுமே கொண்டாடி இருக்கிறார். நாளைக்கு சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் என்று நாம் நேற்று சௌராஷ்டிரா மாநாட்டில் நான் பேசினேன். அதே மாதிரி நாளைக்கு காசி தமிழ் சங்கமம் ராமேஸ்வரத்தில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. அண்ணன் நமது மரியாதைக்குரிய துணை குடியரசுத் தலைவர் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். தர்மேந்திர பிரதான் அவர்கள் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இன்னைக்கு தமிழை கொண்டாடுவது பாஜக தான். தமிழை திண்டாட வைப்பது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆசிரியர் தேர்வில் பார்த்தீங்கன்னா தமிழில் 80,000 பேர் தமிழில் குறைவு மார்க் வாங்குறாங்க. 50,000 +2 ஸ்டூடெண்ட்ஸு தமிழை எழுதவே வரமாட்டேன்ட்டாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக கல்லூரி விரிவுரையாளர்களுக்கான தேர்வு நேற்றைய முன்தினம் நடந்திருக்கிறது. 2 பிரிவாக நடந்திருக்குது. காலையில் 1, மாலையில் 1. மாலையில் 50 மார்க்குக்கான அந்த தேர்வில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனையை எழுதுனா அவங்களுக்கு 50 மார்க்கு. அப்போது இது 2 விஷயம். ஒன்று திராவிட முன்னேற்ற கழக சாதனையை நீங்கள் கேள்வித்தாளில் வைக்கிறீங்க. இன்னொன்று அதை சரியாக எழுதுனா அவங்களுக்கு 50 மார்க் போட்டுருவீங்க. இன்னொன்று சரியாக எழுதுறவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க தானான்னு பேப்பரை கரெக்ட் பண்ணும்போதே தெரிய வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு கேள்வி. இது எந்த அளவுக்கு பாராபட்சமானது, வன்மையாக நான் கண்டிக்கிறேன். அதனால் இன்றைக்கி திமுக அரசு முற்றிலுமாக தோல்வி அடைந்த ஒரு அரசு. சும்மா இதை மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்காக கேள்வித்தாளில் வைக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அதனால் இன்றைக்கி அரசு மிக மோசமான அரசாக நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கங்கே போய் மாநாடு நடத்தினா அதனால் ஒன்றும் மிக பிரம்மாண்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி விட முடியாது என்பது எனக்கு கருத்து. இல்லை, காவலர்கள் பெண்களை துன்புறுத்துவது மட்டும் இல்லை. நீங்கள் செவிலியர்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அது ஒரு செவிலியர் சொல்கிறார், என்னோட உள்ளாடைய மாத்திரம் ஒரு சானிட்டரி பேட் வைக்க என்ன உடலை என்னை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்கன்னா மனதிற்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, செவிலியர்கள் திண்டாடுறாங்க. துப்புரவு தொழிலாளர்கள் இன்னைக்கு காலையில் பத்திரிகை பார்த்துருப்பீங்க. துப்புரவு தொழிலாளர்களுக்கு காலையில் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காலையில் வர்றவங்களுக்கு மத்தியான சாப்பாடு கொடுக்குறாங்களாம். ஆக காலையில் நாங்களாம் பசியோடு வேலை செய்கிறோன்றது மட்டும் இல்லாமல் அந்த உணவு தரமானதாக இல்லை என்று துப்புரவு தொழிலாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த ஆட்சியின் அவலத்தை சொல்கிறது என்பதுதான். துப்புரவு தொழிலாளர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். அப்புறப்படுத்தப்படும் போது செவிலியர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். அரசாங்க ஊழியர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். நேற்று பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் பெரும்பாலும் பெண்கள் தான், அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இதெல்லாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஆட்சியில்? அதனால் இன்னைக்கு எதை எடுத்தாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு அண்ணன் ஸ்டாலின் ஆரம்பிப்பார். எல்லாத்துக்கும் மேலேங்க காங்கிரஸை சார்ந்தவர் ஒருத்தர். உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகை 24 கோடி, தமிழ்நாடோட மக்கள் தொகை 8 கோடி. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடோட கடன் உத்தரப்பிரதேச கடனோட இந்த 5 ஆண்டுகளில் அதிகமாக இருக்கிறதுன்னு பாஜகக்காரங்க சொல்லலை, காங்கிரஸை சார்ந்தவர் சொல்கிறார். அப்படி கணக்கு பார்த்தா நேற்று நான் ஒரு கணக்கு படித்தேன். 1000 ரூபாய் கொடுக்குறேன்,
1000 ரூபாய் நான் அம்மாவுக்கு கொடுக்குறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், அம்மாவுக்கு கொடுக்குற 1000 ரூபாய் டாஸ்மாக்கு போய் திருப்பி அரசாங்கத்துக்குமே வந்துடுதுன்னு. அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், அக்காவுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். ஆனால் இந்த தமிழ்நாடோட 9.5 லட்சம் கோடி கடனுக்கு 65,000 கோடி வட்டி கட்ட வேண்டி இருக்கு. அப்போ ஒருத்தர் தமிழனின் ஒரு தலைமையில 1,27,000 கடன் சுமத்தப்பட்டு இருக்கிறது. அவங்க கட்டுற வட்டி மட்டுமே 8,000 ரூபாய். ஆக நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1.5 லட்சம் கடனை அவங்க தலைமையில ஏற்றி வச்சு